ப்ராடக்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்செப்ட் செல்லிங் கம்பெனியில் நீங்க இருக்கா, மணி செயின் பிசினஸ்ல இருக்கா, இல்ல சரியான ஒரு டைரக்ட் செல்லிங் கம்பெனில நீங்க இருக்கா, அதை நீங்க எப்படி நீங்க செக் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி நீங்க உள்ள வரலாம்னா யூ வில் லூஸ் யுவர் மணி, யூ வில் லூஸ் பீப்புள், யூ வில் லூஸ் யுவர் ஃபேஸ் வேல்யூ, எல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகும். இஃப் இட் சோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல டைரக்ட் செல்லிங்ல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா there are only 2 points, 2 points. One is choose the right company. சரியான ஒரு கம்பெனி நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த கம்பெனி சொல்ற சிஸ்டத்துல யூ சரண்டர் யுவர் செல்ஃப் ஃபார் த நெக்ஸ்ட் 5 years. பின்னாடி பார்க்க கூடாது, சைடுல பார்க்க கூடாது. அந்த கம்பெனி என்ன பண்றா, இந்த கம்பெனி என்ன பண்றா, அவர் எதுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கல, அப்ளைன் வரல, இவர் வரல, எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஃபாலோ த சிஸ்டம், ஸ்டே வித் த சிஸ்டம். அப்ப சிஸ்டம் நம்பர் 1 என்ன சொல்றேன்? வாட் இஸ் சிஸ்டம் நம்பர் 1? சிஸ்டம் நம்பர் 1 இஸ் 100% ப்ராடக்ட் யூஸ். நம்ம ஆர்சிஎம் கொடுக்குற 100% எல்லா பொருள்களையும் பயன்படுத்தணும். டெக்ஸ்டைல்ஸ், இங்க ஷர்ட் போட்டா ஆர்சியமா இருக்கணும், சாரி போட்டா ஆர்சியமா இருக்கணும், பேக் எடுத்தா ஆர்சியமா இருக்கணும், செப்பல் போட்டா ஆர்சியமா இருக்கணும், பென் எடுத்தா ஆர்சிஎம்ல இருக்கணும், புக் எடுத்தா ஆர்சிஎம்ல இருக்கணும், டூத் பேஸ்ட் வந்து ஆர்சிஎம்ல இருக்கணும், டீ பவுடர் வந்து ஆர்சியமா இருக்கணும், கோதம்பு மாவு வந்து ஆர்சியமா இருக்கணும். எல்லாம் வந்து ஆர்சிஎம் பொருட்களே நீங்க 100% யூஸ் பண்ணுங்க. எதுக்கு யூஸ் பண்ணணும்? Because RCM is giving quality products. இல்ல வேற டைரக்ட் செல்லிங் மார்க்கெட்டிங்ல குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குவாங்க, பட் ரீசனபிள் பிரைஸ்ல கொடுக்கறது இல்ல. நியாயமான விலையில் உங்களுக்கு கிடைக்கல. டூத் பேஸ்ட் வந்து 300 ரூபாய், 400 ரூபாய். லாஸ்ட் டைம் வந்து சென்னையில இருந்து ஒரு ஆள் எனக்கு கால் பண்றாரு. வந்து அவர் சொல்றாரு, சார் ஆர்சிஎம் ரொம்ப நல்லா இருக்கு, நான் இன்னொரு கம்பெனி வேலை பண்ணிட்டு இருக்கு, ஆனா வந்து பொருள்கள் எல்லாம் நான் ஆர்சிஎம் தான் சார் யூஸ் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. என்ன அவர் என்ன கூப்பிடுறாரு? கேட்ட, எதுக்கு சார் உங்களை கம்பெனி நான் ஜாயின் ஆகணும்? பொருள் உங்களுக்கு கம்பெனி இல்ல, நீங்க எல்லாம் ஆர்சிஎம் பொருள்கள் யூஸ் பண்றேன். நான் எதுக்கு அங்க வரணும்? பணத்துக்காக வரணுமா? பணத்துக்காக மட்டும் நான் எதுவுமே என்னோட லைஃப்ல பண்ணல. அந்த மாதிரி பண்ணியிருந்தா 6 lakhs rupees எனக்கு என்னுடைய கூட வேலை பண்ற ஆட்கள் எல்லாம் இப்ப வாங்கிட்டு இருக்கு. They are all well placed in many airlines. அவருக்கு நல்ல கிடைக்கணும், அவருக்கு தேவையான பொருள்கள் கிடைக்கணும், நல்ல பொருள் கிடைக்கணும், குவாலிட்டி பொருள், இந்தியன் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கணும், விலையில கிடைக்கும். சம்பாதிக்கலாம் சொன்னார். சார் பணம் நீங்க சம்பாதிக்குங்கோ, ஆட்களை ஏமாத்தி நீங்க சம்பாதிக்குங்கோ, எனக்கு அதுல இஷ்டம் இல்ல, கண்டினியூ ப்ளீஸ் கண்டினியூ அப்படி சொல்லி விட்டாச்சு. சோ ஆர்சிஎம்ல மட்டும் இந்தியாவில 99% கம்பெனிகளும் இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஆனா ஆர்சிஎம் மட்டும் they are giving quality products at reasonable price. நீங்க ஒவ்வொரு பொருளுடைய விலையை நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. சோப்போட விலை செக் பண்ணுங்க, டீ பவுடரோட விலையை செக் பண்ணுங்க, கோதம்பு மாவோட விலை செக் பண்ணுங்க, டூத் பேஸ்ட் செக் பண்ணுங்க, மார்க்கெட்ல எவ்வளவு விலை இருக்கு, ஆர்சிஎம் பிரைஸ் எவ்வளவு. இது நான் போட்டது எம்ஆர்பி. நம்ம எம்ஆர்பி கவுண்டட் பிரைஸ். அது மட்டுமா, இதுல பாயிண்ட் வேல்யூஸ் கிடைக்கும், பிவி நீங்க செக் பண்ணுங்க. மார்க்கெட்ல 1600 ரூபாய் விலை உள்ளது, ஆர்சிஎம்ல 1000 ரூபாய்க்கு வரும். சோ எத்தனை பர்சன்டேஜ் கம்மியாச்சு? 60% டிஸ்கவுண்ட்ல நமக்கு ஆர்சிஎம்ல டிபி ரேட்ல பொருள் கிடைக்குது. இதை விட என்ன வேணும்? ஆர்சிஎம் பொருள் வாங்கி யூஸ் பண்றது, வாங்கி பயன்படுத்தும் போது நமக்கு தெரியும் ஆர்சிஎம் பொருளுடைய ரேட் என்ன, ஆர்சிஎம் பொருளுடைய குவாலிட்டி என்ன. இது உபயோகிக்கும் போது நமக்கு நல்லா இருக்குதா கெட்டதா இருக்குதா, ஒரு டீ தூளை யூஸ் பண்ணி பாருங்க, ஒரு சோப்பை யூஸ் பண்ணி பாருங்க. அப்படித்தான் நம்ம எல்லாம் ஆர்சிஎம்ல வந்து கமிட்டடா நிக்குது. கீசோல் யூஸ் பண்ணி பாருங்க, யூஸ் பண்ணி பாருங்க, ஜீவனி உங்களை தோட்டத்துல யூஸ் பண்ணி பாருங்க. அது மட்டுமா, உங்களுக்கு அத்தனை பொருள் ஃப்ரீயா கிடைக்குது. 1500 பிவி ப்ராடக்ட் 6 மாசம் பர்ச்சேஸ் பண்ணி 1500 ரூபாய் ப்ராடக்ட் ஃப்ரீ. 2500 பிவி வாங்கினா 2500 டிபி ப்ராடக்ட் ஃப்ரீ. 5000 பிவி வாங்கி 5000 வாங்கினா 5000 ரூபாயோட பொருள் ஆர்சிஎம் 5000 ஃப்ரீ சார்ஜ் கொடுக்குற ஆஃபர். இதே மாதிரி காமா ஒரிஜினல் ஃப்ரீ கொடுக்குறாரு. சேம் அதே மாதிரி நம்ம அதே ஸ்லாபில 1500 பிவியோட ப்ராடக்ட் காமா ஒரிஜினல் வாங்கினா 1500 3000 ரூபாயோட பொருள் ஃப்ரீ கிடைக்கும். 5000 வாங்கினா 10,000 ரூபாயோட ஃப்ரீ கிடைக்கும்.
அப்ப நமக்கு தெரியணும் நியூட்ரிஷன் எதுக்கு யூஸ் பண்ணணும், காமா ஒரிஜினல் எதுக்கு யூஸ் பண்ணணும், இவ்வளவு 10,000 ரூபாயோட பொருள் சார். ஆர்சிஎம்ல வந்து நிறைய பொருள் ஃப்ரீ கொடுக்குறேன், ஃபெஸ்டிவல் ஃப்ரீ ஆஃபர் நினைக்கிறேன், எனக்கு ஃப்ரீ கிடைக்கலையே அப்படி கேட்க அவருக்கு இந்த 1500 பண்ணின ஏன்னா இன்ஃபர்மேஷன் இல்ல. ஜூம் மீட்டிங் வர்றது இல்ல, மந்த்லி மீட்டிங் அட்டென்ட் பண்றது இல்ல, பியூசில வந்து எது கேட்கறது இல்ல, வர்றாரு ஒரு கோதமாவே எடுத்து போறாரு, சோப்பே டார்கெட் நடக்குது எதுவும் தெரியல. சும்மா ஏதோ ஃப்ரீ கிடைக்குது, எந்த பாக்கெட்லயும் ஒன்னு எடுத்தா ஒன்னு ஃப்ரீ கேட்டா அந்த கியூ நின்று வாங்குறாரு. ஆனா அந்த நல்லா கொண்டு போய் ஆஸ்பத்திரி பண்ற ஆள்களுக்கு வந்து பில்வாராயில 2 days ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இருக்கு. அதுக்கு நம்ம டைமண்ட் கிளப்னு சொல்லுவாங்க. நேத்து 10ஆம் தேதி எவ்ரி மந்த் 10th நீங்க இது கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அந்த ஆஃபர் ஆர்சிஎம்ல இருக்கு. ரைட், தட் இஸ் நம்பர் 1. என்ன நம்பர் 1 சிஸ்டம்? ஃபர்ஸ்ட் சிஸ்டம் இஸ் 100% ப்ராடக்ட் யூஸ். ரெண்டாவது சிஸ்டம் என்ன தெரியுமா? டேக் டார்கெட். டேக் டார்கெட், டெய்லி ஆக்ஷன், டெய்லி ரிசல்ட், டெய்லி ஆக்ஷன், டெய்லி ரிசல்ட். அதான் தட் இஸ் கால்ட் ரீடெயில். அப்ப சிஸ்டம் நம்பர் 2ல நமக்கு ஆர்சிஎம் இன்னும் கொஞ்சம் பெரிய டார்கெட் கொடுக்குறாங்க. 5000 PV இருந்து பெரிய பெரிய டார்கெட், 10,000 PV மந்த்லி பண்றது, 25,000 PV டெய்லி மந்த்லி பண்றது, 50,000 PV மந்த்லி பண்றது. இவருக்கு எல்லாம் என்ன பெனிஃபிட்? 10,000 PV 6 மாசம் கன்சிஸ்டன்டா பண்ணினா ஃப்ரீ ப்ராடக்ட் மட்டுமில்ல, கேஷ் அவார்டும் கிடைக்கும். 25,000 PV 6 months கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்டும் கிடைக்கும், கேஷ் அவார்டு கிடைக்கும். 50,000 PV 6 months கண்டினியூ பண்ணினா ஃப்ரீ ப்ராடக்டும் கிடைக்கும், கேஷ் அவார்டும் கிடைக்கும். சோ கேஷ் அவார்டும் வேணும் எனக்கு, ஃப்ரீ ப்ராடக்டும் வேணும்னா நீங்க கொஞ்சம் வந்து ரீடெயில்ல ஃபோக்கஸ் பண்ணணும். ரீடெயில், டேக் டார்கெட். நீங்க சூப்பர் டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், ஸ்டார் டைமண்ட் கிளப் 25,000 PV, கிரவுன் கிளப் 50,000 PV. இது மாதிரி டார்கெட் நீங்க எடுக்கணும். டார்கெட் இஸ் த செகண்ட் நம்பர் 2 சிஸ்டம். யூ ஹாவ் டு டேக் டார்கெட். அப்போ உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட், கேஷ் அவார்ட்ல கிடைக்கும். இதை வந்து நீங்க அப்படியே 12 months கன்சிஸ்டன்ட் வச்சா நீங்க 10,000 பண்ற ஆள்களுக்கு 12 மாசத்துக்கு அப்புறம் கிஃப்ட் கிடைக்கும், பில்வாரலூர் டூர் கிடைக்கும். 25,000 PV நீங்க 12 months கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு கிஃப்ட் கிடைக்கும், 2 days பில்வாரா டூர் கிடைக்கும், ஒரு டொமஸ்டிக் டூர் கிடைக்கும். 50,000 PV நீங்க 6 months கம்ப்ளீட் பண்ணி 12 months கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கு ஃப்ரீ ப்ராடக்ட், கேஷ் அவார்டு 2 வாட்டி கிடைக்கும். பிளஸ் 12 monthsக்கு அப்புறம் கிஃப்ட், பில்வாரா டூர், டொமஸ்டிக் டூர் வந்து உங்களுக்கும் பொண்டாட்டிக்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கும் 2 பசங்கள் கிடைக்கும். So this is the way retailers are benefited. மூணாவது சிஸ்டம் என்ன? பில்ட் a டீம். பாருங்க, நான் இங்க பில்ட் டீம் சொல்றேன், நான் ஜாயின் பீப்புள் சொல்லல. ஹலோ நோட் பண்ணுங்க, இட் இஸ் நாட் ஜாயினிங் பீப்புள், இட் இஸ் பில்டிங் த டீம். பில்டிங் த டீம் அண்ட் ஜாயினிங் பீப்புள் இஸ் டிஃபரெண்ட். சொல்றது புரியுதா? ஜாயினிங் பீப்புள் சொன்னா ஜாயின் பண்ண வேண்டியது விட வேண்டியது, ஜாயின் பண்ண வேண்டியது விட வேண்டியது, ஜாயின் பண்ண வேண்டியது விட வேண்டியது, அவ்வளவுதான். நான் அவர்கிட்ட பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி அவருடைய என்ட்ரி எடுக்கிறேன், அப்புறம் அவர் திரும்ப கூட பார்க்க மாட்டேன். அவர் ஒரு மீட்டிங்ல கொண்டு வர்றது இல்ல, மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறது இல்ல, அவரை கொச்சியில் கொண்டு போறது இல்ல, டெல்லியில கொண்டு போறது இல்ல. அவர் யாருன்னு சொன்னா என்னதுன்னு தெரியாது, எந்த டார்கெட்டுன்னு தெரியாது, இவரோட டைமண்ட் கிளப் தெரியாது, ப்ராடக்ட் யூஸ் பண்றது இல்ல. அந்த மாதிரி உள்ள ஆட்களை ஸ்பான்சர் பண்ணி என்ன பிரயோஜனம்? So system number 3 is not just joining the people, it is building the team. Building the team means build your people. ஆள்களை நீங்க பில்ட் பண்ணணும், நீங்க ட்ரெயின் பண்ணணும். அவனை ட்ரெயின் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு கெட் த ட்ரைனிங். நீங்க ட்ரெயின் பண்ணணும். பி ரெகுலர் இன் மீட்டிங்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். அதுக்கு நிறைய வந்து உங்களுக்கு ஸ்லாப்ஸ் கொடுத்துருக்கு. டைமண்ட் கிளப், சூப்பர் டைமண்ட் கிளப், பிகினர் லெவல் இருக்கு, 20,000, 40,000, 70,000. ஓபனர்
ஓப்பனர்ல வந்து 70,000. அந்த கலர் பாருங்க, பிங்க் கலர்ல கொடுத்துருக்கு ஓப்பனர். எதுக்கு நான் ஓப்பனர் லெவலுக்கு ஸ்பெஷல் கலர் கொடுத்தது? ஏன்னா இந்த லெவல் இருந்து உங்களுடைய டீம்ல மட்டும் இல்ல, ஆல் இந்தியா டர்ன் ஓவர் நடக்கல. ஆல் இந்தியா டர்ன் ஓவர்ல மந்த்லி போனஸ், ஆனுவல் போனஸ் ரெண்டும் இந்த லெவல் இருந்து ஆரம்பிக்கும். ஈகிள் லெவல், ரன்னர் லெவல், வின்னர் லெவல், ஸ்டார் லெவல், இந்த லெவல்ல எல்லாம் வந்து உங்களுக்கு மந்த்லி ஆல் இந்தியா டர்ன் ஓவர் இன்கம் கிடைக்கும். மந்த்லி டர்ன் ஓவர் இன்கம், ஆனுவல் டர்ன் ஓவர் இன்கம் ரெண்டும் உங்களுக்கு ஸ்பெஷலா கிடைக்கிறதுக்கு ஓப்பனர் 70,000 பிவி குரூப் டர்ன் ஓவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம டீம்ல வர்ற ஓரோ ஆட்களும் 1500 பிவிலோ, 2500 பிவிலோ, 5000 பிவிலோ இருந்து இருக்கணும். அது நான் as a leader, it is my responsibility that in my team ஒரு ஆளு கூட 1500லோ 2500லோ 5000 இருக்காம ஒரு ஆள் கூட என்னோட டீம்ல இருக்கக்கூடாது. அது எப்படி தெரியும்? என்னோட ராயல்டி அச்சீவர்ஸ் கிட்டயோ டெக்னிக்கல் அச்சீவர்ஸ் கிட்டயோ கேட்டா என்னோட டீம் டவுன்லைன் லிஸ்ட் எனக்கு கிடைக்கும். அவர் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கு, லாஸ்ட் 2-3 மந்த்ஸா இவர் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்றாரு, அந்த லிஸ்ட் எடுத்து யாரெல்லாம் 0ல இருக்கு, யாரெல்லாம் 100ல இருக்கு, 200ல இருக்கு, 300ல இருக்கு, அவரெல்லாம் கால் பண்ணி 1500லோ 2500லோ 5000ல உட்கார வைக்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி as a team leader, it is my responsibility. அது நான் பண்ணினா it is very easy to become a star achiever or a royalty achiever. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? சோ நான் என்ன as a leader நான் டெய்லி பண்ண வேண்டிய சில விஷயங்கள்ல I have to show some plans, right? Okay. So மஞ்சத்தூள், காஷ்மீர் சில்லி எடுத்து गरम मसाला, सब्जी मसाला, கடலை சுண்டல், துவரம்பருப்பு, நாட்டுப்பருப்பு, சிறுபருப்பு, சன்னா, வெள்ளச்சுண்டல், மிக்ஸ் தால், மைசூர் தால், உப்பு, எண்ணெய், காயப்பொடி, துளசி ட்ராப்ஸ்,